தேங்காய் பூ, இதன் நன்மைகளை தெரிந்தால் அசந்திருவீங்க. தேங்காய் விளைச்சலில் உலகில் 3வது இடத்தில் இந்தியா உள்ளது. ஒரு தென்னை மரத்தில் இருந்து வரும் அனைத்து பொருள்களிலும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும். தேங்காயின் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு அதைப் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில்தான் செப்டம்பர் 2ஆம் நாள் உலக தேங்காய் தினமாக கொண்டாடப்படுகிறது. இளநீர், தேங்காய், தேங்காய் பால் போன்றவற்றை நாம் அடிக்கடி பருக முடிந்தாலும் தேங்காய்ப்பூ என்பது அரிதாக கிடைக்கும் ஒன்றுதான். ஏனென்றால் தேங்காய்ப்பூ கிடைக்க முற்றிய தேங்காயை மண்ணில் புதைத்து வைக்க வேண்டும். 20 நாட்களுக்குப் பின்னரே இதன் குருத்து வளர ஆரம்பிக்கும். இந்த பக்குவத்தில் தேங்காயை உடைத்தால் தேங்காய்ப்பூ கிடைக்கும். தேங்காயின் உள்ளே இருக்கும் தண்ணீர்தான் தேங்காய்ப்பூவாக மாறுகிறது. தேங்காய் என்றாலே அதில் பல நன்மைகள் உண்டு. அந்த வகையில் தேங்காய்ப்பூவை உண்பதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ளுங்கள். தேங்காய்ப்பூவில் தேங்காய் மற்றும் இளநீரில் இருப்பதை விட அதிக சத்துக்கள் இருக்கின்றன. தேங்காய்ப்பூவை சாப்பிடும் போது கிடைக்கும் சுவைக்காகவே மக்கள் இதை அதிகம் விரும்புகிறார்கள். தேங்காய்ப்பூவிலிருந்து பல ஊட்டச்சத்துகளும் கிடைக்கின்றன. இந்த தேங்காய்ப்பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருப்பதால் நம் உடலில் உள்ள செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவை அதிகமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கும் உதவுகிறது. தேங்காய்ப்பூ சாப்பிடுவது உடலுக்கு அதிக எனர்ஜியை கொடுக்கிறது. உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை 2 மடங்காக அதிகரிக்கச் செய்கிறது. இந்த தேங்காய்ப்பூ பருவகால நோய் தொற்றுக்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். தேங்காய் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருள்களிலும் லினோலெனிக் அமிலம் இருக்கிறது. இது ஆன்டிஆக்சிடென்ட் மட்டும் அல்லாமல் நம் உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு கலவையாகவும் இருக்கும். கோடை காலங்களில் நமக்கு ஏற்படும் முக்கிய பாதிப்புகளில் ஒன்று சிறுநீரகக்கல் பாதிப்பு. இதைத் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் இந்த பாதிப்பில் இருந்து தடுக்கலாம். இந்த தேங்காய்ப்பூ நம் சிறுநீரகத்தையும் பாதுகாக்கக்கூடியது. இதில் இருக்கும் தேங்காய் கருவின் மூலம் நம் உடலில் உள்ள செல்கள் அனைத்தும் புத்துணர்ச்சி பெற்று சிதைவு ஆகாமல் பாதுகாக்கிறது. அதனால் சிறுநீரக நோய் மற்றும் சிறுநீர் பையில் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கவும் பயன்படுகிறது. தேங்காய்ப்பூ சாப்பிடுவதால் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைக்கலாம். இதில் குறைந்த அளவு கலோரியே உள்ளது. வளர்சிதை மாற்றத்தை தூண்டுவதால் உடல் எடையை வேகமாக குறைக்க முடியும். இன்சுலின் சுரப்பை தேங்காய்ப்பூ தூண்டுவதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்கண்ட மருந்தாகும். ஹைப்போதைராய்டு மற்றும் ஹைப்பர் தைராய்டு என 2 வகைகளுண்டு. தைராய்டு பிரச்சினை உள்ளவர்கள் தைராய்டு குணமாகும் வரை மருந்து மாத்திரை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அதில் அவர்கள் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைதான். ஏனெனில் தைராய்டால் உடலில் உடல் பருமன், நீரிழிவு, PCOS என பல்வேறு பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் தீர்வு ஒன்று உண்டென்றால் அது இந்த தேங்காய்ப்பூதான். எத்தனை வருடங்கள் தைராய்டால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தேங்காய்ப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் விரைவிலேயே தைராய்டு குணமாகும். புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி இந்த தேங்காய்ப்பூவுக்கு உண்டு. புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியைத் தூண்டுகின்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உடலில் இருந்து வெளியேற்றி புற்றுநோய் வராமல் தடுக்கும் வேலையை இந்த தேங்காய்ப்பூ செய்கிறது. இந்த தேங்காய்ப்பூவில் உள்ள மினரல்களும் தாது பொருள்களும் வைட்டமின்களும் நம் பெருங்குடலுக்கு வலிமை சேர்த்து ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. ஜீரண சக்தி குறைந்தால் தேங்காய்ப்பூ சாப்பிடுங்கள், அஜீரணம் ஏற்படாது. இதில் உள்ள தாதுச்சத்து, வைட்டமின்கள் குடலுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. மலச்சிக்கலை விரட்டுகிறது. கோடைக்காலம் தொடங்கிவிட்டது. இனி வரும் தினங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த கோடை நாட்களில் உடலில் நீர்ச்சத்து முற்றிலும் வற்றிவிடும். இப்படி இந்த பயங்கரமான வெயிலில் நம் உடல் ஆரோக்கியம் பாதிக்காமல் இருக்க நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவை உண்பது அவசியம். தேங்காய் பூவில் முக்கியமாக நார் சத்தும் மற்றும் நீர் சத்தும் அதிகமாக இருக்கின்றது தற்போது இருக்கும் காலநிலைக்கு. இந்த சத்துகள் மிகவும் முக்கியமானவை. முழுக்க முழுக்க நன்மைகளை வாரி வழங்கும் இந்த தேங்காய் பூவை சாப்பிடாமல் இருக்காதீங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.